ஸோ நிறைய பேர் பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. பழைய சாதத்தை விட அந்த நீர், பழைய நீர் வந்து மேலே ஒரு நீர் இருக்கும். நம்ம பழைய சாதத்தில் நீரை ஊற்றி நீராகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீராகாரத்தில் ப்ரோபயாட்டிக்ஸ் கண்டென்ட் அதிகமானது. அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடும்போது நம்ம கட்டில் உள்ள மைக்ரோஃப்ளோரான்னு சொல்கிறோம், அதெல்லாம் மாடிஃபை ஆகிறதுனால நம்மளுடைய கட் ஹைஜீன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் உடல் பருமன் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நிலையில் அந்த நீர் ஆகாரம் ஒரு 11 மணிக்கோ அதிகாலையிலையோ எடுத்துக்கலாமா ஒழிய, சாதமாக சாப்பிடும்போது சாதத்தில் உள்ள சுகர் கண்டென்ட் கண்டிப்பாக சுகர் லெவலை கூட்டும். அதனால் சாதமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது, நீராகாரம் நல்லது. கஞ்சி, களி, கூழ் வந்து எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. பட் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கஞ்சி, களி, கூழ் இந்த மூணுமே சர்க்கரையின் அளவு கூட்டும். ஸோ நம்ம தானியங்களில் முக்கியமாக மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம், சிறுதானியங்கள் சொல்கிறோம். சாமை, திணை, குதிரைவாலி, கம்பு, அந்த உணவு வகைகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமானது. ஸோ இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது தான் டயபெட்டிஸ் அதிகமாகாமல், சுகர் லெவல் அதிகமாகாமல் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் கஞ்சியாக ஆக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நார்ச்சத்து எல்லாமே சிதைஞ்சு விடுகிறது. ரெண்டாவது அந்த காம்ப்ளெக்ஸ் சுகர் தான் அதிகமாக இருக்கும் இந்த தானியங்களில். இந்த காம்ப்ளெக்ஸ் சுகரும் சிம்பிள் சுகராக கன்வெர்ட் ஆகிறதுனால சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவு அதிகமாக ஏறும். ஸோ நம்ம 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 பழக்க வழக்கங்களில் எப்போ கஞ்சி கொடுப்போம், ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஃபீவர் இருக்குது, தே வாண்ட் இமிடியேட்டாக எனர்ஜி லெவல் வேணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம கஞ்சி கொடுப்போம். அந்த மாதிரி உடம்பு முடியாத நிலையில் வாந்தி பேதி இருக்குது, ஒரு ஃபீவர் உடல் காய்ச்சல் அதிகமாக இருக்குது, டயர்டாக இருக்கிறோம், வி நீட் இமிடியேட் எனர்ஜி, சுகர் உடனே ஏற்றணும் அப்படிங்கிறப்ப தான் கஞ்சி கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மென்றதும் ஈஸி, சாப்பிட்டதும் டைஜஷனும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும், உடனே ரத்தத்தில் சுகரையாக சேர்ந்து விடும். ஸோ அதிகமான சுகரையும் ஏற்றும். அதுக்காக தான் கஞ்சி வச்சுருக்கிறாங்க ஒழிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கஞ்சி, களி, கூழ் தவிர்க்கப்பட வேண்டிய உணவு.